1 2 3 4 5 6 உங்க இடத்துக்கு போறவங்க ஸ்கூலா ஸ்கூல் இருக்கு. அது பக்கத்துல ஒரு பழைய மரம் ஒண்ணு பட்டுமரம் ஒண்ணு இருக்கு. அதானா பட்டுசாமிக்கு மூணு மாதம் கழிச்சு உன் பிள்ளையே மனம் திறந்து ஒரு அர்த்தத்தை வெளியே சொல்லுவான். அதுல அவன் வாழ்க்கை அமைஞ்சு வீண் கற்பனைகள் தேவையில்லை. நல்ல வாழ்க்கையாக அவன் எடுத்திருக்க முடிவுல எனக்கு நம்பிக்கை குறைவு, எனக்கு எண்ணமும் குறைவு, எனக்கு விருப்பமும் குறைவு. அதனால 90 நாட்கள் அவகாசத்தை விட்டுக் கொடுப்போம். அவன் மனதை பக்குவப்படுத்தி தருகிறேன். என்னாலும் என் ஆரம்பிக்கிறோம். வைகாசியில் அக்கினேத்திர முடிஞ்சா கடந்துடும் பணம். கர்மதாமிக்கு தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? என்ன தொழில்ப்பா? உழைக்கின்ற விதியின்றி கொத்தவன் கொடையுமின்றி ஒண்ணுமே இப்போ உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற காத்த தவிர ஒண்ணுமே சேமித்த செல்வமும் இல்ல, உழைத்த முதலும் சும்மா ஆள் பழக்க வழக்கமும் நல்ல எண்ணமும் தான். இதை வச்சுட்டு புதுமையா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கற்புக்காக ஒரு சின்ன ஓடையில தண்ணீரை வர வச்சு விவசாயத்தை பெருக்கிறது மாதிரி உனக்கு வழி ஒதுக்கிட்டாங்க. 3 தொழில் சொல்லு. என்ன தொழில் வேணும்? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமா? இருக்கு. யாருக்கு ஆபரேஷன் ஆச்சாயிருக்கும்? ஆபரேஷன் ஆகக்கூடிய ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். உனக்கு கேட்கிற இடத்துல பணம் கிடைக்கும். வைகாசில இருந்து கான்ட்ராக்ட் போயிடலாம். அவனை நேரம் வருஷம் காப்பாற்று. கருதாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? நாகப்பட்டினம் போய் சொல்லுங்க. மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு? இருக்காடா? கல்யாணம் நடக்கணுங்களா? நடக்குமா வேண்டாமா? கடை தந்துடும். நல்ல டைம் வந்தாச்சு. அதிகாரத்துல இருந்து கூட்டு வந்துடும். ஒரே குடும்பத்துக்கு அவன் தான் 2 குடும்பத்தை காப்பாத்துறான. சரியா? உனக்கு வைகாசில கல்யாணத்துக்கு ஏற்படும். பார்த்தாரு. நல்லா இருக்கு. நல்லா கருதாமிக்கு கருதாமிக்கு அப்படியா? பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா? நாகப்பட்டினம். என்னுடைய பணங்கள் நஷ்டமாயிருக்குன்னு வேதனைப்பட்டு வந்தது யாரு? நாகப்பட்டினம். பணம் நஷ்டமாயிருக்கா? இடத்துல என்ன பிரச்சனை? நீங்க மெய் வந்துனா நான் கூப்பிட்டு பொய்யா போயிருக்கல. என்னையா பணம் நஷ்டம்? எவ்வளவு கேட்டு
பணத்தை கொடுத்து ஏமாந்து இருக்கிறாரு. இப்போ உனக்கு வெளிநாடு தொடர்பான தொடர்பை உருவாக்கி தரணுமா அல்லது இந்தியாவில் வேலை பார்க்கணும்? கால ஓடியா வேற என்ன வேணும்? கடலை தீர்த்தார, தொழிலை உருவாக்கி தார, சென்று வா மகனே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு புதுக்கோட்டை எல்லாத்தையுமே புதுக்கோட்டை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? பாப்பா என்ன பிள்ளை? மன கிரேசம் அடைஞ்சிருக்கு, பைத்தியம். அதனால இங்க இருக்கு கடவுள் நீங்க கண்ணு கட்டுற தேர்தலுக்குள்ளதான் இருக்குடா. திருச்சி மாவட்டத்துக்குள்ளதான் இருக்கு. கொண்டு வந்து சேர்க்கிறேன். மரத்து மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து சேர் குடிப்பியா? யார்கிட்ட குடிக்கிறது? திருமணம் தொடர்பா கேட்டு வந்தது யாரு? ஐயா எங்க இருக்காரு? எப்படி இருக்காரு? நல்ல பழக்க வழக்கம் என்ன இருக்கா? சாமி சொன்னா தப்பா பேசக்கூடாது, தப்பா நினைச்சிடக்கூடாது. நான் தப்பா சொல்ல மாட்டேன். வெள்ளை 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 எதுக்கு பார்த்தோம்? தேவையில்லாத பயிர், தேவையில்லாத ஒரு பயிர் உள்ள இடத்துல அவன் பாட்டி இருக்கான். புரியுதா? அடுத்து கலர் பூ ஒண்ணு ஒண்ணு தானே கல்யாணம் முடிச்சு வைப்போம். என்ன வேற என்ன வேணும்? 3 மாதத்துல முடிஞ்சிடும். அப்படி முடிக்கணும்னா அவன் முடிச்சுக்கிடுவான். அது நம்மளே முடிச்சுடுவோம். கர்மசாமிக்கு தொழிலும் கடனும் சரியாகணும்னு கேட்டது யாரு? தொழில் பத்தியும் கடன்கள் பத்தியும் கேட்டது யாரு? புதுக்கோட்டை இல்லை. மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பத்தி கேட்டது யாரு? மனைவி ஆரோக்கியம். பிள்ளைய பத்தி கேட்டது யாருப்பா? என்ன பிள்ளை? போனால் போகட்டும் போடா இந்த பூமியின் இணையாய். என்ன பார்த்தீங்க? உங்க இடத்தை விட்டு இடமாய் கேட்குது. அதான் போனால் போகட்டும் போடான்னு பாட்டுட்டோம். அங்கேயே இருக்கிறது தான் அதுக்கு மனசு. வரமாட்டோம்னு சொல்லுது. என்ன செய்யலாம்? வரவச்சு ஒன்றை பிரித்து இன்னொன்றில் மாட்டுவது தவறல்லவா? கருதாமிக்கு கருதாமிக்கு விழுப்புரம் எல்லை, விழுப்புரம் மனசு சம்பந்தமா மன வருத்தப்பட்டு என்னம்மா யாருக்கு ட்ரெயின் ஏறி போகுது.
ரெண்டாவது தம்பி உட்கார். நீங்க இருக்கிறது ரயில்வே நிலையத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்? நீ இருக்கிறது ரயில்வே நிலையத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்? உன்னுடைய கணவர் ரயில் சம்பந்தமான வந்து சேர்க்குமா? ஆனா உன்னை வேண்டாம்னு சொல்றாரு, என்ன செய்யறது? என்ன ரயில் சம்பந்தமா போயிருக்காருன்னா என்ன அர்த்தம்? பொம்பளை சொல்றாங்க அவன் மனது மாதிரி வரும். குடும்பத்தோட சேர்த்துக்க மகிழ்ச்சி அடைவாய். பணம் கருதாமிக்கு சாமி எந்த தொழிலை தொட்டாலும் மனவருத்தமா இருக்கு, தெளிவு பண்ணி தாங்கன்னு கட்டுறது யாரு? வருமானத்துக்குரிய வழியில் தடை நீங்கன்னு கட்டுறது யாரு? என்ன வேணும்? என்னடா தம்பி வேண? வீட்டுல உடல்நிலை தெரியாம யாரும் இருக்கா? யாருக்கு தெரியல? என்ன செய்து தெரியாது. சுத்தமா பெரியம்மா ஊரா? தமிழ் எத்தனை படிச்சிருக்காரு? தெளிவா பேச பயப்படக்கூடாது. தமிழ் ரோக்கர்களை பார்க்க வேண்டியதானடா. என்ன தொழில் வேணும் உனக்கு? போ ஆவணி மாதம் வரை அமைதியா இருக்கு. இழந்த பணங்களை எல்லாம் மீட்டுத்தாரேன். வண்டி வாகனங்களுக்கு பைனான்ஸ் கொடுக்கக்கூடிய தொழிலை மீண்டும் ஊக்குவிச்சுட்டாங்க. நஷ்டப்படாம இருக்க. ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படும், அதை வச்சு பணத்தை உடல்நிலை சம்பந்தமாக விழுப்புரத்திலிருந்து காட்டு யார் மாதிரி நீங்க தனியா இருக்க கையை சேர்த்து முடியுமா? யாரும் அவங்க எப்படி யாரும் டாக்டர் எதனா செக் பண்ணீங்க? கிட்னி தகுந்தமா செக் பண்ணீங்களா? ஒரு சைடு எத்தனை பர்சன்ட் சேஞ்ச் தான்? கிரியாட்டின் இருக்கு இருக்காங்களா? கவலைப்படாத. இன்னும் ஒரு 9 மாதத்துல உன்னுடைய உடல் உள்ளுறுப்பாகிய கிட்னி படலம் நல்ல இயங்க ஆரம்பிக்கும். கவலைப்பட வேண்டாம். நான் பேசுறது போல அவன் உயிரை காப்பாற்றணும். அதுக்கு பிறகு வாழ வைக்க வேண்டிய வழி இருக்கு. சரியா? ஆபத்துல அவன் காப்பாற்றித்தாரேன்.
உங்களுக்கு நுரையீரல் சம்பந்தமான ஒரு சந்தேகம் இருக்கா? அதுல ஒரு பாதிப்பு ஒண்ணு வராது. உயிர் கண்டமெல்லாம் ஆக்கிட்டாங்க. கால் வலிக்கும் ஆரம்பிச்சிட்டீங்களா? வா 9 மாதங்கள் ஆகலாம். சரியாயிட்டு வெற்றியாகி தந்துருவேன். சர்வ ஆரோக்கியத்தோட வரும். அப்படி என்ன அச்சடி குச்சிருங்க? கால் வந்துட்டு வா. இந்த யானை இருந்தா போதுமா, மனம் தீருமா? முதல்ல நான் கேள்வி கேட்டனா, கால் வந்து உட்கார்ந்து வர நீ தள்ளி முடியுமா? உனக்கு அறிவு இருக்கா? உட்கார். உன் பிள்ளைகளுடைய ஆத்மாவை பார்த்தேன். மூளை வளர்ச்சி குறைவும் மன வளர்ச்சி குறைவுமான நிலையமாக அதை தெளிவு பண்ணி நல்லா வாழ போதுதான். கால் நிமிஷம் இந்த ஊருமா என்ன பேரு? இன்னும் ஒரு விஷயம் உனக்கு சொல்லணுமே. சொல்லுமா, கல்யாணம் யார் முடிச்சு வைக்க போறா? அடுத்த கல்யாணம் யார் முடிச்சு வைக்க போறா? நீ முடிச்சு வைக்கலாம், அவளா முடிச்சுக்கலாம். இங்கதான் மனதும் மூளையும் பார்க்கும். இந்த ஒரு 6 மாதங்கள் அமைதியா இருந்தா சரியான முறையில கல்யாணத்தை முடிச்சுட்டாரு. தெளிவாக இருந்தார். கால் வச்சுவான். உன்னை எல்லாத்தையும் டிமிக்கி கொடுத்துருவான். அம்மா ராசாத்தி, நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, சாமியெல்லாம் தலைகளும் நட்டிடுவான். என்ன நீ போன நான் அவனை மறந்துட போறேன்னா, அவனை விட்டு விலகிட போறேன்னா, எந்த சாமி என்ன செய்துன்னு பார்ப்போம்னு இருமாப்புல இருக்காவா? பக்கத்துல வா, பக்கத்துல வா, பக்கத்துல வா. நீயும் பக்கத்துல வா. கருணாமிக்கு கடவுளுக்கு வரலப்படி ஒரு வரலப்படி ஒரு கைட்டு பிடி. அவன் இவளை விட்டு ஓடி விடுவான். அதுக்கு போய் இவள் சொல்ல கப்பா கல்யாணம் கொடுக்க முடியாது. நல்லாரே அங்கிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு ஆமா விருதுநகர் எல்லை விருதுநகர் யாரை நம்பி நான் பிறந்தேன். சொத்துக்கள் தகுந்தமாக மனவருத்தப்பட்டு வந்தது யாரு? ஒரு காலம் பணம் எங்கேயாவது கட்டிங்களா? என்னாச்சு பையனை? பையன் இருக்காரு பையன் போய் அங்க போய் என்ன வேலை பார்க்காரு? அந்த வேலை மட்டும் பார்க்கற. புரியுதா? என்ன வாங்க சித்திராவுக்கு அடிக்கடி குறையில இருக்குன்னு நீங்க உங்க இஷ்டத்துக்கு எழுதுறதுக்கு அவருக்கு என்ன கொடுத்து பத்தி நடந்துச்சா? இப்ப
என்ன வேணும்? வேற நீக்கி தந்துருந்தேன். ஒரு பொம்பளையால உங்க குடும்பத்துக்கு இடைஞ்சல் நடந்துகிட்டு இருக்கு, அதையும் தீர்த்து தர வேற ஒரு தீர்ப்பு இருந்தார். ஐப்பசி 20ஆம் தேதிக்கு மேல் கருதாமிக்கு மகனை பத்தி கேட்க வந்தவங்க, மகனுக்கு கல்யாணத்தை பத்தி கேட்க வந்தது யாரு? குடும்பத்தோட வந்தவங்க யாரு? அக்கா நீ உணரவா? பையன் ஒருத்தி மேல ஆசைப்படுறான், நம்ம முடிச்சு வச்சிருவோமா? நல்ல பொண்ணுதான், அவனுக்கு அது நல்ல பொண்ணு தானே, நமக்கு பிடிச்சானே பிடிக்காத, அவனுக்கு பிடிக்கும். ஒருத்தி மேல ஆசைப்படுறாங்க, அதான் உண்மை. அதை வாயில வந்து சொல்ல போறான். ஓகே பண்ணிட்டு கால் வெட்டுவா, அடிப்போம். கருதாமிக்கு மங்களமா அந்த வாழ்க்கை இந்த தொழில் 6 மாத்திரம் முடிச்சுக்கோங்க. ஆனா நீங்க எல்லாம் பரமானவங்க. அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சவளா, ஏற்கனவே முடிக்காதவளா அப்படிங்கறத பத்தி நீங்க எதுவுமே கேட்கல. கருதாமி சொல்லுது நல்ல பிள்ளை, விஷயானவள்தான், அது உண்மையானவள், உத்தமமானவள், நல்லவே நடக்கும். போ. கருதாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கீங்களா? விருதுநகர்ல விருதுநகரா? நீ கால் போகமா? பொம்பளை பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாரு? ஓ நீங்கதானா? என்ன வேணும்? கால் வா. பிள்ளை பேர் என்ன பேரு? என்ன படிச்சா? சரி, முடிச்சு வைப்போம். எது கழிவு பண்ணியா? உங்களுக்கு எது பிடிச்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அதான் இப்ப இருக்கிற இடம். உங்களுக்கு எது பிடிச்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சதுதான் அவங்களுக்கு. அது செட் ஆகாது. 3 மாதம் பொறுமையாக அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வழிவகுத்து வேற இடத்துல பார்த்தா உன் மகா செட் பண்ணிடுவோம். நல்லா இருக்கும். தொழில் சம்பந்தமாக மனவருத்தப்பட்டு வந்தது யாரு? தன்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கை சீராக அமைய வேண்டும் என்று கேட்டது யாரு? இங்கே உங்களுக்கு என்ன வேணும்? என்னன்னா உங்களுக்கு என்ன வேணும்? சீராக அமையணும்னு கேட்டோம். அந்த மறந்துன்னா விஷயம் தெரியாது. பரமேஸ்வரா அமைதி வேண்டுமப்பா, எங்க கிடைக்கும்? சாமியில் வாங்கினாம உடல்நிலை சொந்தமாக யாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறா? வாங்க உட்காருங்க. உன் பையனை போய் பார்த்தப்பா, அவன் ஜாதகமும் நல்லா இல்ல. இன்னும் 1.5 வருஷத்துக்கு அவனுக்கு டைம் தள்ளிட்டு இருக்காரு. அதனால ஊரை விட்டு அவன் ஒதுங்கி போய் இருக்கிறதுதான் நல்லது. ஆமா, அது மட்டும் இல்ல சொல்லி
ஒண்ணு சொல்லக்கூடாது, மெல்ல போனோம். யார் நீங்க? கண்ணை கட்டிட்டாங்களே, ஏன் அப்படி? என்னன்னு காட்டு பார்ப்போம். வெளியில தாய் காளியம்மா இருக்காளா? கருப்புசாமி இருக்காரா? இருக்காங்களா? பக்கத்துல ஒரு ரைஸ் மில் தெரியுது, அது எங்க இருக்கு? ரொம்ப பெருசா தெரியுது, அதானா? நீ உட்கார். கொடுத்ததுக்கு ரெக்கார்டு வச்சிருக்கியா? எத்தனை லட்சம் கொடுத்திருக்க? யாருக்கு தெரிஞ்சு கொடுத்த, யாருக்கு தெரியாம கொடுத்த? 1 2 3 4 5 6 லட்சம் முதல்ல வாங்கிட்டாரு. அதுல இருந்து 3 மாதம் கழிச்சு மீதி பணத்தை காவல்துறைக்கும் போக வேண்டாம், நீதிமன்றம் மனது மாதிரி தாராளம். அருப்புக்கோட்டை சாத்தூர் ஏரியாவில் நீங்க வாரிய, சாத்தூர் ஏரியாவில் நீங்க வாரிய. விருதுநகர் மாவட்டம் அது. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீங்க போய் உட்காரு. இன்னொரு காலம் சொல்லலாம் இருக்குது வாக்குவாதம். என்னப்பா வேணும்? எங்க கண்ண மூடலாம். என்ன உண்டு? அப்படியா? ஐயனார் கோயில் வருது, எந்த ஏரியா இருக்கு உங்களுக்கு? தலைமை ஆவண காப்பகத்தின் மூலமாகத்தான் இனிமே உனக்கு பத்திரம் வரணும். அந்த பத்திரம் உனக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தார. சொத்துல வஞ்சகுலாம் ஆகிட்டார். 1 மாத கால அவகாசத்துல கிடைக்கும். 2 கனி ஏன் கொடுத்துருக்கணும், அதுக்கு கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு ராஜ தொழில் தோதுமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்ன தொழில் வச்சிருக்கீங்க? சிவா கேட்கற நீங்க பிள்ளை சிவா கேட்க வந்திருக்கீங்களா? வாங்க. முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? முனீஸ்வர சாமி சுடுகாட்டு எல்லையில கருப்புசாமி கோயில் இருக்கா? எங்க இருக்கு? நீங்க உத்தரவு புரியுங்க. இல்ல நீ வாப்பா. உடல்நிலை தெரிஞ்சவங்க சாமி போகாத இடத்த நம்ம எப்படி சொல்றது? மெடிக்கல் ரிப்போர்ட் எதிர்முறையா இருக்குப்பா. ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனை வந்து அடைந்திருக்கு. அதனால அறுவை சிகிச்சை செய்தாலும் கூட வெற்றி காண முடியாத ஒரு நிலைமையை அடைந்து விட்டார். எப்படியோ ஆயுள் வந்து நல்லா இருக்குமா இருக்காதாங்கிறதா இப்ப நம்முடைய காரணம்.
வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு மேல என்னை வந்து பார்ப்பா. உயிர்கண்ட விடாம காப்பாற்றாரு. கர்மசாமிக்கு